ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ப்ரொபோஷனல் எடிட்டிங்கில் வந்து வேறு என்னென்ன ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு பிளேனை கிரியேட் பண்ணி அதை வந்து சப்டிவைட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நான் இப்போ வந்து ப்ரொபோஷனல் எடிட்டிங் வந்து ஆன் பண்ணிவிட்டு ஸோ அதில் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து ஸ்மூத் அதை வந்து செலக்ட் பண்ணிட்டு ஒரே ஒரு வெர்டிசஸை மட்டும் கிராப் பண்ணிவிட்டு இப்போ நான் மூவ் பண்ணால் இந்த மாதிரி தான் வந்து மூவ் ஆகும். ஸோ இதை நம்ம வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஸ்பியர் ஷேப்பில் ஒன்று இருக்கும். ஸோ இதில் வந்து ஒரு வெர்டிசஸை வந்து நான் கிராப் பண்ணிட்டு இப்போ நான் மூவ் பண்ணால் இது வந்து எனக்கு அந்த ஸ்பியர் ஷேப்பில் வந்து மூவ் ஆகும். இந்த வெர்டிசஸ்க்கும் இந்த வெர்டிசஸ்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து உங்களால் பார்க்க முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரூட்டுன்னு ஒன்று இருக்கும். ஸோ இதை வந்து நான் ஒரு வெர்டிசஸை கிராப் பண்ணிட்டு இப்போ நான் மூவ் பண்ணேன்னா எனக்கு இப்போ இந்த வெர்டிசஸ் வந்து எப்படி மூவ் ஆயிருக்குன்னு உங்களால் பார்க்க முடியும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்வெர்ஸ் ஸ்கொயர்னு இருக்கும். ஸோ அதே இதை வந்து நான் வெர்டிசஸை கிராப் பண்ணிட்டு இப்போ நான் வந்து மூவ் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷார்ப்னு ஒன்று இருக்கும். ஸோ நான் ஒரு வெர்டிசஸை கிராப் பண்ணிட்டு கிராப் ஆப்ஷனை யூஸ் பண்ணி நான் மூவ் பண்ணேன்னா பார்த்தீங்கன்னா இந்த வெர்டிசஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஷார்ப். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லீனியர்னு இருக்கும். ஸோ இதில் வந்து நான் ஒரு வெர்டிசஸை வந்து கிராப் பண்ணிட்டு ஸோ இப்போ நான் வந்து மூவ் பண்ணலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு லீனியர் ஷேப்பில் வந்து மூவ் ஆகிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ நான் வெர்டிசஸை கிராப் பண்ணிட்டு இப்போ நான் மூவ் பண்ணேன்னா எனக்கு அப்படியே ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸ் மாதிரி மூவ் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரேண்டம் ஆப்ஷன் இருக்கும். ஸோ நான் வெர்டிசஸை கிராப் பண்ணிட்டு இப்போ நான் மூவ் பண்ணேன்னா ஸோ எனக்கு வந்து ரேண்டமாக வந்து மூவ் ஆகும். ஸோ இதில் வந்து நம்ம வந்து ஒரு மவுண்டன்ஸ் வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு வந்து இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு வந்து ரேண்டமாக வந்து அந்த வெர்டிசஸ் வந்து மூவ் ஆகும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொபோஷனல் எடிட்டிங். நம்மளோட பிளெண்டர் கிளாஸில் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நம்மளோட வீடியோ கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நாங்கள் வீக்லி பார்த்தீங்கன்னா லைவ் கிளாஸஸும் வந்து கண்டக்ட் பண்ணுறோம். அதில் உங்களோட டவுட்ஸை வந்து கண்டிப்பாக வந்து கிளியர் பண்ணுவோம். ஸோ மறக்காமல் நம்மளோட வீடியோ கீழே உங்களோட டவுட்ஸை வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.